சம்மந்தப்பட்ட படம், ஒரு ஆக்ஷன் சம்மந்தப்பட்ட படம் எடுக்க முடியுமா அப்படின்னு பயந்தோம். ஆனால் 1 மாதம் அதுக்கான ரிஹர்சல், 3 மாதங்கள் அதுக்கான பேப்பர் ஒர்க், இதெல்லாம் பண்ணி தான் இந்த படத்தை முடிச்சிருக்கோம். ஃபிட்னஸ் ஸ்டார் ரிஷிகாந்த் அவர்கள் நடித்து தம்பி பாபு கணேஷ் இயக்கத்தில் உலக சாதனைக்காக உருவாக்கப்பட்ட ஒரு படைப்பு. பாபு கணேசனுடைய நண்பர், அவருடைய மகன் ரிஷிகாந்த் அவர்கள் நடித்து இன்றைக்கு உலக அளவிலே ஒரு சாதனை. பாபு கணேஷ் ஒரு தயாரிப்பாளர், நடிகர், எழுத்தாளர், இத்தனை மேலாக ஒரு கின்னஸ் சாதனை சிஷ்யன். இந்த படத்துல வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அந்த ரோல். ரொம்ப சஸ்பென்ஸான ரோல். கண்டிப்பா உங்க எல்லாத்துக்குமே பிடிக்கும்னு நினைக்கிறேன். தம்பி ரிஷிகாந்த் மிகப்பெரிய அளவில் இந்தியாவில் முழுவதும் பேச போகிற ஒரு நட்சத்திரமாக, கிரேட் இந்தியன் ஸ்டாராக அவர் வளர வேண்டும். கதை வந்து இப்போ ஒரு பரபரப்பா இருக்கிற மாதிரி, கமாண்டோ கேரக்டருக்கு ரிஷிகாந்த் வந்து ஃபிட்டஸ்ட் கேரக்டர். இந்தியாவில் வந்து இன்னைக்கு கமாண்டோ பண்றதுக்கு தகுதியான நடிகர் யாருன்னா ரிஷிகாந்த். என்னுடைய சகோதரர் பாபு கணேஷ் வந்து ஏற்கனவே வந்து கின்னஸ் சாதனை எல்லாம் படைச்சிருக்கிறாரு. அவர் எல்லா துறையிலையும் வந்து தேர்ந்தவர். இன்ஃபேக்ட் அவர் வந்து சினிமா தொழில் நல்லா இருக்குன்னு நினைக்கக்கூடிய ஒரு நல்ல மனிதர். இந்த படம் இந்தியா பாகிஸ்தான் பார்டரை குறிப்பது போல தமிழகத்திலே ஒரு தலை சிறந்த நடிகனாக திகழ்ந்து தமிழுக்கும் தமிழருக்கும் பெருமை சேர்க்க வேண்டும். சகலகலா வல்லவன் நடிகர் பாபு கணேஷ் அவர்கள் மறுபடியும் மீண்டும் ஒரு கிண்ண சாதனை படிக்கிற படத்தை இயக்குறாரு. அதில் நானும் ஒரு கதாபாத்திரம் பண்ணுறேன். புதல்வர் ரிஷி ஏற்கனவே நிறைய படங்கள்ல வந்து நமக்கு நிறைய பரிச்சயமானவர். அவருக்கு ஒரு பிரகாசமான எதிர்காலம் இருக்கு. நம்ம இந்தியன் கமாண்டர்ஸ், இந்தியன் சோல்ஜர்ஸ் நமக்கு முக்கியமாக அவங்க யார் பண்ண அவங்களுக்கு டெடிகேட் பண்ணி அழகான ஒரு படம். இதுக்கு ஹீரோ ரிஷிகாந்த், உலக ஆணழகன். தம்பி பாபு ரிஷிகாந்த் அவருக்கு உலக முழுவதும் புகழ் பெற்று மகளுக்கும் திரையுலகத்திற்கும் தயாரிப்பு இனத்துக்கும் தனி தர வேண்டும் என்று கேட்டு படம் பண்ணும்போது உண்மையிலே எனக்கு சில சீன்ஸ்லாம் எடுக்கும்போது எங்களுக்கே அந்த ஃபீல் இருந்தது.
ட்ரெய்லரை பார்க்கும்போது நமக்கு படம் பார்த்துக்கிற ஒரு ஆவலை தூண்டுகின்ற வகையில் பாபு அருமையாக பண்ணியிருக்காப்புல. இந்தியன் போலீஸ் ஆஃபீஸர்ஸ்க்காகவும் இந்தியன் கமாண்டோஸ்க்காகவும் எல்லாருக்காகவும் டெடிகேட் பண்ணி எடுக்கிற ஒரு படம். ஐந்து முறை மிஸ்டர் தமிழ்நாடு, 3 முறை இந்தியா லெவல்ல, 2 முறை வேர்ல்டு லெவல்ல நடிச்சிருக்க ஒரே தமிழ். இந்த படத்தில் நடிப்பதற்கு வாய்ப்பு கொடுத்ததற்கு அவருக்கு ரொம்ப ரொம்ப நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த படம் மிகப்பெரிய ஒரு சக்சஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகி மிகப்பெரிய வெற்றி அடையணும். ஏன்னா பாபு கணேஷ் புதுமையான விஷயங்களை கண்டினியூஸாக ட்ரை பண்ணிட்டே இருக்காரு. அவருடைய சன் இந்த படம் மூலமாக மிகப்பெரிய வெற்றி அடையணும் என்னோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். காலகட்டத்தில் முதல்ல நான் படத்தில் சாமியாராக போட்டாரு. அப்போ கூட என்ன சாமியாராக போடுறீங்க, சாமியாரும் பயங்கரமாக பாடுறாரு. இந்த வாழ்க்கை படுத்திருக்கு. பையன் மேல இருக்கிற அளவிட முடியாத ஒரு அன்பு, 2 சேர்ந்துருச்சு. அது 2 சேர்ந்து வந்து நடக்கக்கூடிய இந்த விஷயம் நிச்சயமா வெற்றி பெறும். ஏன்னா அது அளவற்ற காதலோடு செய்யப்படுது. ஒரு பக்கம் சினிமாவின் காதல், ஒரு பக்கம் பையன் மேல காதல், இதெல்லாம் சேர்ந்து வரும்போது நிச்சயமா அது ஒரு வெற்றியா அமையணும். பாபு கடினமான உழைப்பாளி, ஆல்ரவுண்டர், சாமி படத்தை ரிஷிகாந்த் மிகப்பெரிய வெற்றி அடையணும்னு சொன்னதாக நான் வாழ்த்துறேன். வந்தே மாதரம் வந்தே மாதரம் வந்தே மாதரம் வாழிய பாரதம் வந்தே மாதரம் வந்தே மாதரம் வந்தே மாதரம் புண்ணிய பாரதம் வந்தே மாதரம் வந்தே மாதரம் வந்தே மாதரம் தேசிய பாரதம் வந்தே மாதரம் 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 வந்தே மாதரம்